முதல்ல மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும் ஜி. ஏன்னு சொல்லுங்க, இந்த பொதுக்கூட்டத்தில் 90% பெண்கள் தான் இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா ஆண்கள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கீங்க, அதனால அதில் கணக்கில் சேர்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் திரளாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடம் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஏற்கனவே இப்ராஹிம்ஜி அவர்களோட சேர்ந்து இங்கே ஒரு பிரச்சார பிரிவோட தெருமுனை கூட்டம் போட்டிருந்தோம். ரொம்ப ஆக்டிவ் ஏரியாவா இருக்கு. எல்லாரும் வண்டியில போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருந்தாலும் எல்லாரும் ஆனா ஒரு காது இங்க கொடுத்து கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணிட்டு நின்று பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா புரிதல் தான் தேவை. என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள். அதனால கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி போடக்கூடிய கூட்டங்களில் என்ன சொல்றாங்க, என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஏன்னா நாங்க பேசுறது, இப்ப தலைவர்கள் பேசியிருக்காங்க, இப்ப நான் பேசுறேன், அடுத்தது பால் கனகராஜ் அவர்கள் பேச போறாங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்காக தான் பேசுறோம் அப்படின்றது நீங்க மனசுல நினைச்சிட்டாலே போதும். இங்க மாவட்ட தலைவர் திரு கபிலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவர் ரொம்ப நகைச்சுவையா யதார்த்தமான இயல்பான ஒரு மனிதரா தான் இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். 3 தலைவர்கள் இருக்கீங்க. நார்மலா ஒரு அரசியல் கட்சியில தலைவர்கள் அடுத்த தலைமுறையினர் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இவங்க வராங்களே, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். தலைவர்களா இருக்காங்களே, அவங்க எப்படி நம்மளை வரவேற்பாங்க அப்படின்னு. ஆனா இந்த கூட்டத்தினால இல்ல, ஜென்ரலாவே இவங்க 3 பேருமே புதுசா வரவங்கள, திறமையா இருக்கிறவங்கள நம்ம கட்சிக்கு யாராக வந்தாலும் சரி அவங்கள வரவேற்கக்கூடிய தன்மை 3 பேருக்குமே இருக்கு. அது பால் கனகராஜியாக இருக்கட்டும், ஏஎன்எஸ் பிரசாத் அவர்களாக இருக்கட்டும், சதீஷ் அவர்களாக இருக்கட்டும். ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால நான் சொல்றேன். அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த மாவட்டம், அதுவும் ஜிக்கு எனக்கு ஒரே ஒரு 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 2 மணி நேரம் அவரோட நான் சுற்றுப்பயணம் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பால் ஜி அவர்களுக்கு மக்கள்லாம் அவ்வளோ வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி வந்திருக்கணும். கண்டிப்பா அடுத்த வாட்டி அதை கண்டிப்பாக பிடித்து அடுத்த வாட்டி எம்பியாக நம்ம அவரை அழகு பார்ப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நம்ம இந்த கூட்டத்தை பல விஷயத்துக்காக போடுறோம். அதுல முதல்ல நம்ம நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு பாராட்டுகளை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது 3வது முறையாக இது ஒரு சரித்திர சாதனை, சரித்திர நிகழ்வு. 3வது முறையாக தொடர்ந்து மக்களை சந்தித்து மக்களின் ஓட்டுகளை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்காரு. அவருக்கு பெரிய மனசுங்க. அதனாலதான் 3 முறையும் அவரால் ஏன்னா நம்மளை பத்தி மட்டுமே தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, சிந்திச்சுட்டு இருக்காரு. எண்ணம் நம்மளை பத்தி தான் எண்ண ஓட்டத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி? எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவரோட ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு. முதல்ல தேசம், அப்புறமா தான் மக்கள், மக்களுக்கு அப்புறமா கட்சி, கட்சிக்கு அப்புறம் தான் நான். அந்த நான் அப்படின்றத எடுத்து அவர் தூர விலகி போட்டுட்டார். அதனாலதான் 3 முறையாக ஒரு மாமனிதர் அவரால் வெற்றி பெற்று நம்மளுக்கு திருப்பியும் சேவை செய்வதற்காக வர முடிஞ்சது. அவர் என்ன பண்றாரு, ஜாதி மத இன பேதம் எதுவுமே அவர் பார்க்கறது கிடையாதுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா 4 ஜாதி தான். ஏழை அப்படின்ற ஒரு ஜாதி, விவசாயின்ற ஜாதி, இளைஞர்கள் அப்படிங்கிற ஜாதி, மகளிர் அப்படின்ற ஜாதி. இதை தாண்டி நம்மளால வேற யாரையாவது யோசிக்க முடியுமா? ஜாதி அப்படின்றது வேற எதுலையுமே கொண்டே வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த 4 ஜாதி தான் இருக்கு நாட்டுல அப்படின்னு சூளுரைச்சாரு.
இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த போதா இருக்கட்டும், இந்த மாதிரி மைக்ல மேடையில பேசிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்களுக்கு ஏதாவது பண்ணி கேள்விப்பட்டிருக்கோமா? அதுக்கு உதாரணம் ராகுல் காந்தி அவரோட அப்பா ராஜீவ் காந்தி என்ன சொன்னாரு, நான் 10 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா 2 ரூபாய் தான் போய் மக்களுக்கு சேருது அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரால் முடியல அப்படின்ற தோல்வியை அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 10 ரூபானா 10 ரூபாவும் மக்களுக்கு சேரக்கூடிய அளவில எல்லா திட்டங்களையும் வழி வகுத்து வச்சிருக்காரு. இப்ப ஏழை அப்படின்ற ஜாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மக்கள் பசியால வாடவே கூடாது அப்படின்னு கரீப் கல்யாண் யோஜனா, அதாவது நம்ம ரேஷன் கடையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அரிசி, தானியங்கள், பருப்பு எல்லாமே இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 5 வருஷமா இலவசமா கொடுக்க போறாரு. பெண்கள் இது வந்து நீங்க வந்து முக்கியமா கேட்டுக்க கூடிய விஷயம். கொரோனா காலகட்டத்தில் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல பணம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தட்டுப்பாடா இருந்தது, கஷ்டமா இருந்தது, சம்பாதிக்கிறதுக்கு வாழ்வாதாரத்துக்கே கஷ்டமா இருந்தது. ஆனாலும் நம்ம எல்லாரும் 3 வேளை வயிறார சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரேஷன் கடையில போடக்கூடிய அரிசி, பருப்பு, தானியங்கள். ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கும் உங்களுக்கெல்லாம் இலவசமா கொடுக்கறாங்க. அது மூலியமா ஒரு 1000 ரூபாய் சேமிக்கலாமா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இது மிகப்பெரிய ஒரு திட்டம் அல்லவா? அதாவது ஏழை மக்களை மனசுல வச்சிட்டு இருந்ததுனாலதான் இந்த திட்டத்தை அவரால் கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினரான திமுக என்ன பண்றாங்க, நிறைய உயர்த்தினீங்க. ஆனா 2 விஷயத்துல நீங்க கை வச்சிருக்க கூடாது. ஆமாவா இல்லையா? என்ன அந்த 2 விஷயம்? பால் விலை 1, பாலோட தரத்தை குறைச்சிட்டீங்க. பிறந்த குழந்தையில இருந்து, கர்ப்பிணி பெண்ல இருந்து ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கிற அந்த பெண்மணியில இருந்து வயசானவங்க வரைக்கும் பால் தரமா, சாப்பாடே இல்லைனாலும் அந்த பாலை குடிச்சு உயிர் வாழறவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விலைய ஏத்தி அதோடைய தரத்தை கீழே தள்ளியிருக்காங்க இந்த திமுக அரசு. அது வந்து மக்கள் மேல கை வைக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா? அதை எப்படி இவங்களுக்கு பண்ணக்கூடிய தைரியம்? இதுக்காக நம்மளே போராட்டம் நடத்தியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின் படி. சரி, இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு, சரி பண்ணிட்டு இருக்கோம், சரி பண்ணிடுவோம். பிஜேபி கண்டிப்பா இதுக்கு ஒரு இது கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்பெல்லாம் நல்லா லைட் எல்லாம் நல்லா ஜெகஜோதியா எரியுது, நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனா கரண்ட் பில் என்ன வரும்னு தெரியாது. 3 முறை ஒரு அரசு, இந்த அரசை நம்ம என்னன்னு சொல்லி திட்டுறதுக்கு கூட வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு மக்களை இவங்க மின்சார கட்டணத்தை ஏத்தி ஒரு படுகுழியில, ஒரு இருட்டு அறையில, ஒரு இருட்டு இடத்துல தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, உங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுமக்கள் தயவு செஞ்சு காதுல வாங்கிக்கோங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் அமல்படுத்தினாங்களா? 3 வருஷத்துக்கு மேல ஆக போகுதுங்க. இந்த ஆட்சி முடியும் போது அமல்படுத்துவாங்களா, இல்ல அமல்படுத்தாமலே போயிட்டு திருப்பி ஓட்டு கேட்க வருவாங்களா இந்த பெரம்பூர் தொகுதிக்கு? சொல்லுங்க. ஆனா அதுக்கு மாறாக, சரி அதுதான் நீங்க பண்ணல, ஆனா 3 முறை நீங்க வந்து விலையை உயர்த்திருக்கீங்களே, என்ன நியாயம்? மக்கள் நீங்க தான் கேட்கணும், சிந்திக்கணும். சரி, நீங்க வந்து மின்சாரத்தை உயர்த்திட்டீங்க. ஐயா சொன்னாரு சோலார் பேனல், நம்ம கூரைக்கு மேல சோலார் பேனலை போடலாம், அதன் மூலியமாக 300 யூனிட் வந்து மத்திய அரசு இலவசமா மின்சாரம் கொடுக்குது. எவ்வளவு பேரால அந்த திட்டத்தை பயனடைய முடியுது? அந்த திட்டம் இருக்குங்க, அவரு கொடுக்க கூடியத இந்த அரசு இங்க தடுக்குது. அட்லீஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டினா கூட போய் தொலையுதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொல்லி நல்லது மக்களுக்கு பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா அங்கேருந்து வரக்கூடிய நல்ல காரியங்களை நீங்க
வராம தடுக்கிறீங்களே. அந்த சோலார் பேனல் எங்க கூரை வீட்டுக்கு மேலேயும் எங்க ஓட்டு வீட்டுக்கு மேலேயும் எங்க தளத்துக்கு மேலேயும் போட விடாம தடுக்கிறீங்களே, லஞ்ச லாவண்யம் பண்ணி. அது எந்த விதத்துல நியாயம்? இப்படிதான் ஏழை மக்கள் இந்த திமுக ஆட்சியில கஷ்டப்படுறாங்க. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இது உண்மை இல்லைன்னு? இது உண்மை. ரெண்டாவது, விவசாயி என்னோட தான் ஜாதி, அது ரெண்டாவது ஜாதின்னு சொல்றாருல நம்ம மோடி அவர்கள். என்ன பண்ணல விவசாயிகளுக்கு? ஐயா சொன்ன மாதிரி 6000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்டுக்கே வருதுங்க. நார்மலா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்? கம்பெனிக்கு கொடுக்கும் சப்சிடி, அதாவது மானியம் எல்லாம் கம்பெனிக்கு கொடுக்கும். இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தா அவங்க மூலியமா நம்ம போய் வாங்கிக்கணும். ஆனா நேரடியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் கொடுக்கக்கூடிய ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே பிரதமர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நம்மளால கனவு கூட நினைச்சு பார்க்க முடிஞ்சுதா? இதெல்லாம் ஆனா நினைச்சார் ஒருத்தர், அம்பேத்கர் அப்படின்றவர். அது எல்லாத்தையும் இப்ப அமல்படுத்திட்டு இருக்காரு. திருக்குறள்ல திருவள்ளுவர் இந்த மாதிரி பல பதிப்புல எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் இப்ப செயல்முறைப்படுத்திட்டு இருக்கிறவர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சோ இந்த விவசாயத்துல, அதாவது அவங்க வந்து விவசாயினா விவசாயியா மட்டும் இருக்க சொல்லலைங்க. விவசாயம் மூலியமா நீங்க தொழிலதிபருக்கு கூட ஆகலாம் அப்படின்னு அதுக்கும் மானியம் கொடுக்கறாங்க. இவ்வளவு பண்றாங்களே மத்திய அரசு. இங்க இவங்க என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பல உதாரணங்கள் இருக்கு. விவசாயிகளுக்கும் இந்த அரசு எதிரான அரசு அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, திருவண்ணாமலை பக்கத்துல செய்யாறு இருக்குல்ல, அங்க சிப்காட் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நில அபகரிப்பு பண்ணாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியில நம்ம 8 வழி சாலை போடணும், நிலத்தெல்லாம் அபகரிக்க கூடாதுன்னு மக்களுக்கு எதிராக போராட்டம் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டாங்க இந்த திமுக அரசு. அப்ப அவங்க ஆட்சியில் அப்ப இல்லை. ஆனா அதே இடத்துல சிப்காட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில அபகரிப்பு மக்கள் கிட்ட இருந்து பண்ணி விவசாயிகள் கிட்ட இருந்து பண்ணாங்க. சரி, ஓகே, அங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருது அதனால பண்றாங்கன்னே கூட ஒரு விதத்துல வச்சுக்கலாங்க. மக்களோட நிலத்தை தான் நீங்க எடுக்கிறீங்க. அப்ப மக்களுக்கு அது எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தானே நீங்க பார்க்கணும். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுடைய நில அபகரிப்பை பைசாவாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அதை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 4 விவசாயிகளை குண்டா சட்டத்துல உள்ள போட்டாங்க. இது அடக்குமுறை இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்வீங்க? இப்படிதான் ஒரு ஆளும் கட்சியினரான ஒரு அரசு இங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஸ்டாலின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி இது வந்து ஸ்டாலின் ஆட்சி. இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? விவசாயிகளுக்கு இந்த நிலைமைங்க. 4 பேரை குண்டாஸ்ல போட்டாங்க. கடைசியில ஒருத்தரை குண்டாஸ்ல இன்னும் ரொம்ப நாள் போட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இங்க. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள். நான் மகளிருக்கு கடைசியா வரேன். ஏன்னா அது வந்து மோடிஜி அவர்கள் பண்ணதும் நிறைய இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய இருக்கு. இளைஞர்கள், விவேகானந்தரே சொல்லிட்டு போயிட்டாரு, இளைஞர்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோடிஜி அவர்கள் இளைஞர்கள் தான் எதிர்காலம் அப்படின்னு நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்து ஸ்காலர்ஷிப்ல ஆரம்பிச்சு ஊக்கத்தொகை நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே எப்படின்னா, காலேஜ் போறீங்க நீங்க, அது வந்து டிப்ளமாவாக இருந்தாலும் சரி, அதாவது தொழில் பழகுனர் ட்ரைனிங்னு பயிற்சின்னு சொல்றாங்களே, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்க, லா படிக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, படிப்பு அப்படின்றது என்ன? இந்த புக்ல இந்த மாதிரி பேப்பர்ல இருக்கக்கூடியதை நம்ம மனசுல எடுத்துக்கிறோம். அது மூலியமா நம்மளுக்கு அறிவு வருது. அதை நம்ம எடுத்து படிச்சு நாளைக்கு வேலைக்கு போய் அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்துறோம். ஆனா படிக்கும் போதே நீங்க ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னா 2 மாசம் நீங்க இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கிறீங்களோ அப்பயே நீங்க அதை செயல்முறை நடைமுறைப்படுத்தலாம்.
கம்பெனிஸ்ல போய் நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு கிட்டத்தட்ட 500 கம்பெனிகளுக்கு மேல, அதாவது இது எதுவுமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் கம்பெனியை தாண்டி பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு 500 கம்பெனிக்கு மேல அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு 6000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. அது உங்க பையனோ பொண்ணோ போய் இன்டர்ன்ஷிப் பண்ணா ஒரு கம்பெனியில அவங்களுக்கு அந்த பைசா கிடைக்கும். இது மூலியமா 2 பெனிஃபிட் ஆகுதா, நம்ம வேலை வாய்ப்பும் அதிகரிக்குதா, அதே சமயம் அந்த கம்பெனியில இருக்கிறவங்களுக்கும் பலு குறையுதுங்களா. இது மூலியமா யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம இன்டர்ன்ஷிப் படிக்கும் போதே நம்மளுக்கு பைசா வருது, அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குது, மோடிஜி அரசு கொடுக்குது அப்படின்ற நம்பிக்கையை உருவாக்குது. ரெண்டாவது, இது நீங்க பட்டப்படிப்பு படிச்சா மட்டும்தான் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் பழகுனர் பயிற்சி, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்க்கும் இந்த இன்டர்ன்ஷிப் இந்த 6000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது முதல் முறையாங்க இந்த திட்டம் இது வரைக்கும் இந்தியால பண்ணதே கிடையாதுங்க. நான் யூஎஸ்ல யூகேலாம் இதை கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அங்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க வளர்ந்த நாடு, நாங்க அதனால கொடுக்குறோம், எங்க இளைஞர்களை நாங்க ஒரு கெட்ட வழியில அவங்க போயிடக்கூடாது, அவங்க மன ஆறுதலுக்காக அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மோடிஜி அரசு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15000 ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களுக்கு மேல அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. இது இதுக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, குழப்பிக்காதீங்க. சம்பளம் தனியா வரும், அதே சமயம் 15000 ரூபாய் உங்களுக்கு வருஷத்துல வரும். அதை 3 விதமா பிரிச்சு கொடுக்கறாங்க. 5000 ரூபாவா கொடுக்கறாங்க. இது இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. இது மூலியமா கவர்மெண்ட் கொடுக்குதுங்க, இதுவும் பிரைவேட் செக்டார்லயும் கொடுக்குது. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், முதல் முறையா வேலையில சேரக்கூடிய இளைஞர்களுக்கு இது கொடுக்குது. இங்க யாராவது இளைஞர்கள் இருந்தா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு ஊக்கத்தொகையாக 15000 ரூபாய் இந்த பாஜக அரசு கொடுக்குது, மோடிஜி அவர்கள் கொடுக்கிறாரு. அதுவும் 5000 ரூபாயாக 3 தவணையாக கொடுக்கிறார். இன்னொரு டிமாண்டும் வைக்கிறாங்க. அதாவது வேலை செய்யறவங்க ஒருத்தர், வேலை கொடுக்கறவங்க ஒருத்தர், 2 வருஷம் நீ அந்த எம்ப்ளாயி, அதாவது வேலை செய்யறவரை வேலையை விட்டு தூக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு கேஸ், அவர் ஏதாவது ஒரு கையாடல் பண்ணிட்டார், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்ற இல்லாம நீங்க தூக்க முடியாது. அதுக்கும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் எங்க நீங்க பார்க்க முடியுங்க? தனி நபருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான். அதுவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும். இவ்வளோ பண்றாங்க, தலையாட்டுறாரு ஒரு அண்ணன். அதை தாண்டி இங்க நம்ம இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கிற இளைஞர்களை பத்தி எதுவுமே சொல்லலைங்க. நல்லா இருங்க, தயவு செஞ்சு சொல் பேச்சு கேட்டோ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியோ மாறிடாதீங்க. நல்லவர்களாகவே இருங்க. உங்களுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லதா இருங்க, நாட்டுக்கும் நல்லதா இருங்க. சரிங்களா? உங்களை பார்த்து 4 பேர் உயரணும், உதாரணமாக இருக்க வேண்டும். ஆனா இந்த திமுக ஆட்சியில என்ன நடக்குது? போதை புழக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கா? இளைஞர்கள் போதை புழக்கத்தினால அடிமையா இருக்காங்களா? அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, இப்படின்னு கை காமிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறது வெறும் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இல்ல, தெரியுது அதுவும் இது இல்ல அதுன்றாங்க. டாஸ்மாக்ல போய் பிளாக்லயும் ஒயிட்லயும் வாங்கி குடிக்கிறது அதிகரிச்சிருக்கா? நாங்க ஏங்க போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் டாஸ்மாக மூடுங்க, இல்ல டாஸ்மாக்ல நிறைய பைசா வச்சு கொடுக்காதீங்கன்னு ஏன் சொல்றோம்? 24 மணி நேரமும் கிடைக்குதே சரக்கு, எப்படி? அதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம்.
அப்ப என்ன புழக்கம் ஜாஸ்தி ஆகுதுங்களா? அதனால மக்கள் எப்ப வேணாலும் இது கிடைக்கும் அப்படின்னு இன்னும் அவங்களுடைய பழக்கம் ஜாஸ்தி ஆகுதா? இதை தான் வேணான்னு சொல்றோம். அதே சமயம் இப்ப தமிழ்நாடு கள்ளச்சாராயத்துக்கும் ஒரு உதாரணமா ஆயிடுச்சு. கள்ளச்சாராயத்தை அருந்தி 60 பேர் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் அங்க போய் நம்மளுடைய முதலமைச்சர் அவர் போய் பார்க்கவே இல்லை. அதுக்கு பல கதைகள், பல காரணங்கள் சொன்னாங்க. இந்த போதையும் இந்த சாராயமும் அதிகரிக்கிறதுனால என்ன நடக்குது? கொலையும் கொள்ளையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ கொலை பண்றவங்க, கொலை அடிக்கிறவங்க எல்லாருமே 18 வயசு இளைஞர்கள், அதுக்கும் கீழே இருக்கிற இளைஞர்களாக மாறிட்டாங்க. அப்ப இது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் மக்களே. நம்ம வீட்டுல இன்னைக்கு இது நடக்காம இருக்கலாம், நம்ம தெருவுல ஒரு வீட்டுல நடந்திருக்கும், நாளைக்கு அது நம்ம வீட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா நம்ம இதை சிந்திக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாடு போதை கலாச்சாரம், அதனாலதான் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மாறிட்டு இருக்கு? ட்ரக் மாஃபியா கழகமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இளைஞர்களுடைய கதி என்னன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையை மாத்தியே ஆகணும். நம்ம என்னங்க இன்னும் 2 வருஷம் இருக்குங்க, நாங்க என்னங்க பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஐயா அப்படிதானே கேக்குறீங்க, அப்படிதானே நினைக்கிறீங்க? கவலையே படாதீங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது கூடிய சீக்கிரம். அதுல நம்மளுடைய தலையெழுத்தை மாத்தணும். நம்மளுடைய அடுத்த தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அப்பயாவது நம்ம சுதாரிக்கணும். அடுத்தது எம்எல்ஏக்கு இருக்கு, அடுத்தது எம்பிக்கு இருக்கு, சரி ஒத்துக்கிறேன். இப்ப கூடிய சீக்கிரம், கூடிய விரைவில் வரப்போகுது, டிசம்பருக்கு அப்புறமா எப்ப வேணாம். அதுக்கு அங்க உங்களுக்குள்ள ஒரு கவுன்சிலரை, உங்க வார்டுல ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம பிரசாத் ஜி கூட 4 பேர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி எவ்வளோ பேர் தலைவர்கள் இங்க இருப்பீங்க, அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க மக்களே. எங்க மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க ஒண்ணு போட்டா இங்க வேற ஒண்ணு விளையுமா? அங்க மோடி அவர்கள் மக்களுக்காகவே சிந்திச்சிட்டு இருக்காரு. அவரோட அமைச்சரவை ஃபுல்லாவே மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீனா இருக்கு, எந்த ஒரு ஊழலும் இல்லாம கிளீனா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தலைவன் அங்க அப்படின்னா எங்களுடைய தொண்டன் இங்க, அவருடைய சிஷ்யன் அண்ணாமலை அவர்களும் அதே வழியில நடந்துட்டு இருக்காரு. அப்ப அவர்களுடைய சிஷ்யர்கள் நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்? இன்னும் கண்ணும் கருத்துமாக மக்களுக்கு என்ன பண்ணணுமோ, மக்கள் சேவை என்னவோ அதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்போம். சரி, இளைஞர்களை நிறைய பேசிட்டோம். பெண்களுக்கு வரலாமா? பெண்களுக்கு மோடிஜி அவர்கள் என்னெல்லாம் பண்றாருன்னு சொல்லலாமா? சொல்லுங்க அம்மா, பின்னாடி சொல்லலாமா? இங்க நிறைய பேர் தொழில் முனைவோரா இருப்பீங்க, ஏதோ ஒரு சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப முத்ரா கடன் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. நீங்க சமையல் வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாத்திரம் வாங்குறது, அதுக்கு மெஷினரி வாங்குறதுக்கும் கேள்வியே கேட்காம உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கிளியரா இருந்ததுன்னா அதுக்கும் நீங்க மானியம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஸோ நீங்க பேங்க்ல போய் தைரியமா கேட்கலாம். சொல்லியிருக்காங்களே, எனக்கு அந்த திட்டத்துக்கு உள்ளேயும் எனக்கு கடன் கொடுங்க, நான் என்னுடைய தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ரூபாய்? 100 கோடி ரூபாய். அதுல 60% மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் தான் அதுல பயனடைஞ்சிருக்காங்க. பெண்கள் தான் முத்ரா கடன்ல 60% பயன் பெற்றிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. அதாவது குழந்தைய காப்பாற்றணும், குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்ற திட்டத்தை ஆரம்பிச்சு ஆயுஷ்மான் பாரத், அதாவது வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரைக்கும் மோடிஜி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட திட்டத்துல நம்ம எல்லாம் பயனடைஞ்சிருக்கோம். நம்மளை பத்தி யோசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க? பெண்களை பத்தி யோசிக்கக்கூடிய நபர்கள் நம்ம அப்பா, நம்ம சகோதரர்கள், நம்மளுடைய கணவர், நம்ம பசங்க. அதை தாண்டி
நம்ம எல்லாரையும் பத்தி அங்க மோடிஜி அவர்கள் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க கருப்பா வெள்ளையா சிவப்பா, என்ன ஜாதி என்ன மதம், இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அண்ணனுக்கு அண்ணா அண்ணாவா, அப்பாக்கு அப்பாவா, தம்பிக்கு தம்பியா, சகோதரருக்கு சகோதரரா அங்க நம்மள எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு டைம் இல்லதான், பத்தலதான், 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. ஆனாலும் நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 20% நம்மளுடைய பெண்களுடைய மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்ல. பெண்கள் அப்படின்னாலே பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா, அந்த பாதுகாப்புக்காக இந்தியால 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க மோடிஜி அரசு. திருப்பியும் எனக்கு ஒரு விஷயம் தான் கஷ்டமா இருக்குங்க. ஒரு நல்லதை பேசிட்டு திருப்பி ஒரு கெட்டதை பேசும்போது கஷ்டமா தானே இருக்கும்ல. நல்ல விஷயமா பேசிட்டு ஒரு கெட்ட விஷயத்தையும் பேசணும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் அதையும் நாங்க பேசுறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே திமுக அரசுல 8% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க நம்மளுடைய அட்வொகேட் ஜி இருக்கார், பால் கனகராஜ் இருக்கார். அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெண்கள் மீது குற்றங்கள் இந்த அரசுல ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாலியல் வழக்குகள் பாத்தீங்கன்னா 34% ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த அரசுல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஏற்கனவே எல்லா அமைச்சர்களும் பெண்களை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. பஸ் ஃப்ரீயா தானே பஸ்ல போற அப்படின்னு அசிங்கமா பேசிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்ல, உனக்கும் கொடுக்குறேன், உன் பொண்ணுக்கும் கொடுக்குறேன், உன் பொண்ணு அதோட அதுக்கு ஏதாவது அவங்க என்ன வேணா செலவு பண்ணிக்கிட்டோம், அதை பத்திலாம் நீ கேட்காத, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கூட போயிட்டு வரட்டும் அப்படின்ற அளவுக்கு அமைச்சர் மக்களை பெண்களை அவதூறாக துச்சமாக பேசிட்டாங்க. என்ன பேசல இந்த அமைச்சர்கள் எல்லாம். ஆனா பெண்களை நிஜமாவே இந்த மைக்குக்காக மேடைக்காக இல்லாமல் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடைய தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களா இருக்கட்டும் போற்றி புகழ்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த பட்ஜெட்ல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய 2 விஷயங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 2 விஷயமும் சும்மா கேட்டேன்ப்பா, டிவியில கேட்டேன், ரேடியோல கேட்டேன், படிச்சேன் அப்படின்னு இல்லாம 2 ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஒன்னு, கார் ரேஸ் நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம்தான். நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் கார் ரேஸ்லாம் நடத்துறாரு. அதுவும் அவருடைய அமைச்சரவையிலேயே இந்த மாதிரி கார் ரேஸ்லாம் நடத்துறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள எந்த அளவுக்கு இங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கார் ரேஸ் சென்னை சிட்டிக்குள்ள நடக்குதுங்க. இதே எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்காக மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கும் போது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் இந்த பகுதியில கூட, இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் கூட தொழிலாளர்கள்லாம் வச்சு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. நடந்து நாங்க சந்திக்கிறோம் உங்களை அப்படின்னு சொன்னா அதை மறுத்துட்டாங்க. ஆனா இந்த கார் ரேஸ் யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் நடத்துறது கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பைசா எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வர்றது கிடையாதுங்க. ஒரு தனியார் நிறுவனத்தோடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க ஸ்பான்சர் வாங்குறாங்க. ஸ்பான்சர்னா நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், எங்களுக்கு பைசா கொடுங்கன்னு. இவங்க அதாவது இவங்களுக்கு கார்பரேட்லாம் போய் பார்த்து பழக்கமே இல்லையா. அதனால என்ன பண்றாங்கன்னா மிரட்டி பைசா வாங்குறாங்களாம் ஸ்பான்சர் கிட்ட இருந்து. வாங்கறதே பிச்சை. அந்த பிச்சையும் நீங்க மிரட்டி வாங்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. மிரட்டி வாங்கி நீங்க கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி மக்களுக்கு செலவு பண்ணாலாவது பரவாயில்ல, தனியார் நிறுவனத்துல தான் வாங்கி போட்டுக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. 2வது,
மக்களுக்கு இது இடையூறாக இருக்குமா இந்த கார் ரேஸ் அப்படின்றது அது வரும்போது பார்க்கலாம். கண்டிப்பா இடையூறாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போடாமலா போயிடுவோம். அப்ப அந்த இடையூறுகளை பத்தி பேசலாம். இவங்க என்ன புத்திசாலித்தனமா பண்றாங்கன்னா நைட்டு நடத்துறாங்க. நைட்டு நடத்தும் போது இந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டுமே இங்க எவ்வளவு விளக்குகள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அப்ப நைட்டு ஒரு கார் ரேஸ் நடத்தினீங்க அப்படின்னா எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும் யோசிங்க மக்களே. அப்ப அது யாருடைய மின்சாரம்? நம்ம பணத்துல இருந்து நம்ம பைசா கொடுத்து மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சாரம் தானே அங்க அவங்க உபயோகிக்கிறாங்க. கவர்மெண்ட் தானே அதுக்கு பே பண்ண போகுது. திருப்பியும் வட்டியும் மொழியும் முதலுமா நம்மள்ட்ட தானே வாங்க போகுது. இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் தேவையா? இது நடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம்? இதுதான் நம்ம யோசிக்கணும். அதாவது விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துறது அதெல்லாம் ரைட். ஆனா அதை ஒழுங்கா பண்ணுங்க, ஒழுங்கான நடைமுறையில நீங்க பண்ணுங்கன்றதை தான் நாங்க சொல்றோம். இன்னொன்று, இப்ப ரீசெண்டா வடிவேல் காமெடியோட நார்மலா வந்து நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எப்பயுமே ரொம்ப சீரியஸா தான் பேசுவாரு. ஏன்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால. ஆனா இன்னைக்கு அவரோட ட்விட்டர்ல பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்தது. வடிவேல் காமெடி ஜோக் ஒன்று போட்டிருந்தார். படத்தை போட்டு கீழே காவிரி கொள்ளிடத்தில் இந்த தடுப்பணைய காணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா ஒரே தண்ணீரா இருந்தது. தடுப்பணையே இல்ல. 6.5 கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க காவேரி கொள்ளிட ஆறுல. அந்த தடுப்பணையே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட இந்த அரசு 6.5 கோடி ரூபாய்க்கு, பாட்டிமா 6.5 கோடியா, 6.5 கோடிக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு இருங்க. அது என்ன பண்ணிருக்காங்க? ஒழுங்கா கட்டல. என்ன ஒழுங்கா கட்டாம தரமே இல்லாம கட்டிட்டு இப்ப தண்ணி திறந்து விடுறாங்கல்ல. ஆடிக்கு அப்புறம் காவேரி எல்லாரும் ஃபுல் ஆயிடும்ல. அந்த தண்ணி திறந்து விடுற இதுல பாத்தீங்கன்னா அந்த தடுப்பணையே உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பலமா ஒரு தடுப்பணையை கட்டியிருக்காங்க இந்த அரசு. மக்கள் நீங்க சிந்திச்சா மட்டும்தான் திருப்பியும் இந்த திமுக அரசு 26ல வராது. இது யோசிக்க வேண்டிய நேரம், சிந்திக்க வேண்டிய நேரம். ஆனா இதே நம்ம மோடிஜி அரசு 11 கோடி ரூபாய்க்கு உள்கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோடு போடுறதுக்கு, பெரிய இந்த ஹைவேஸ் போடுறதுக்கு, பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ளைஓவர் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எங்க இருக்காங்க, நம்ம இங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன வரப்போகுது? ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்டிகைகள்லாம் வரும். கடைசியா முடிக்கக்கூடிய பண்டிகையா என்ன இருக்க போகுது? பொங்கல் இருக்க போகுது. அந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு பாட்டி? வேட்டியும் சேலையும் இலவசமா ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காரா? ஆமாவா இல்லையா? அந்த இலவச வேட்டி சேலை, எனக்கு பெண்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, உண்மையதான் சொல்லுவீங்க. எனக்கு சொல்லணும், நீங்க போன பொங்கலுக்கு இந்த 3 வருஷமா உங்க வேட்டி சேலையெல்லாம் நீங்க போய் கேட்கிற டைம்ல ரேஷன் கடையில உங்களுக்கு கிடைக்குதா? 2 கையை ஆட்டுறீங்க. தாத்தா உங்களுக்கும் கிடைக்கல. பாருங்க, வேட்டினோட வந்துட்டாரு அவர் கரெக்டா. சோ ஏன் கிடைக்கலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூன் மாசத்திலேயே முதல்ல வந்து ஏன் இந்த பொங்கலுக்கு வேட்டி சேலை இலவசமா கொடுத்தாங்க? காரணம் என்னன்னா, விசைத்தறியாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொழில்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு திட்டத்தையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். ஆனா அந்த திட்டத்துல இந்த 3 வருஷமா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கக்கூடிய இந்த 3 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, பொங்கல் என்னைக்கு வருதோ அப்ப முன்னாடியே கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு வரைக்கும் தள்ளி போட்டு அதை கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜூன் மாசமே நூல் தரிக்கிறதுக்கு நூல் வேணும்ல, அந்த நூலோட எங்கேருந்து நம்ம வாங்குறாங்களோ அது வாங்கிறது கிடையாது. ஏன்னா அங்க ஒரு லஞ்சம், அங்க ஒரு ஊழல், உற்பத்தியில ஒரு ஊழல், இந்த மாதிரி அந்த துறையில எல்லா இடத்துலயும் ஊழல் பண்ணி கொள்முதலை ஒழுங்கா பண்ணாம, வாங்க வேண்டிய நேரத்துல வாங்காம அப்புறமா வாங்கி
அந்த துறையே இப்ப கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி பொழப்பு நடத்திட்டு இருக்கிற மகளிர் இல்ல ஆண்கள் இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்கல்ல. இன்னும் வரப்போற பொங்கலுக்கு ஜூன் மாசம் போய் இப்ப என்ன மாசம், ஆகஸ்ட் மாசம் வந்துடுச்சு. இன்னும் அந்த நூல் கொள்முதல் பண்ணாம அந்த விசைத்தறிகளுடைய தறியாளர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. எப்ப வாங்குவாங்களோ, நம்ம இந்த வாட்டி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஒரு டென்ஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கு சாதகமா இருக்கு? நான் நிறைய பேரை சொல்லிட்டேன்ல, யாருக்கு தான் சாதகமா இருக்கு? அவங்க குடும்பத்தாருக்கு சாதகமா இருக்கு, அவங்கள சுத்தி அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இவங்க சாதகமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கு. ஆனா மக்கள் இப்ப எல்லாருமே சுதாரிச்சுட்டாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? திருச்சியில அன்பில் மகேஷை கூப்பிட்டுருந்தாங்களாம் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு. அவர் 2 வாட்டி வரேன்னு போலையாம். டிஎம்கேல இருந்து 10,000 ரூபாய் காசோல கொடுத்துருக்காங்க, இந்தாங்க இந்த கோவில் ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? 2 வாட்டியா நீ கோவில் திருவிழாக்கு வரல, உன் பைசா எனக்கு வேணான்னு திருப்பி கொடுக்கும் போது அந்த காசோலைய 10,100 ரூபாவா திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்ப மக்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க, மாறிட்டாங்க, அவங்க எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வருது, மாற்றம் வந்திருக்கு. இன்னும் அடுத்த காலகட்டத்துக்கு மாற்றம் இன்னும் நிறைய வரும். அதுவும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம எல்லாம் கவனமாக யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க எல்லாரும். ஏன்னா எம்எல்ஏ எம்பி எல்லாம் நீங்க தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. இந்த கவுன்சிலர்ஸ் தான் நீங்க அன்றாடம் பார்க்க வேண்டியவங்க, அவங்கள தான் நீங்க அன்றாடம் அணுக முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க சிந்திச்சு தேர்ந்தெடுக்கணும். 1 26ல கண்டிப்பா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆக போறாரு, நம்ம தான் கோட்டையை பிடிக்க போறோம், அதுல நோ டவுட். 2வது விஷயம். 3வது விஷயம், 29லும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு வியப்பா கூட இருக்கலாம், திருப்பி நரேந்திர மோடி அவர்களே பிரதமராகவும் ஆகலாம். அதுதான் நம்மள எல்லாருடைய ஒரு சந்தோஷம், நம்மளுடைய எண்ண ஓட்டமா இருக்க போகுது. ஸோ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் இளமதி அவர்கள் நம்மளுடைய இந்த விழாவை அரேஞ்ச் பண்ண பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இந்த விழாவிற்கு கூப்பிட்ட உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாரத் மாதா கி.